கொஞ்சம் ஆஷா கேட்கலாம். ஆனா, நான் இன்னைக்கு சொல்லப் போற விஷயம் உங்க லைஃபையே கூட மாத்தலாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பேசலாம் பழகலாம். நான் உங்க அர்ஜே நிர்மல். நோபடி இஸ் கம்மிங் டு சேவ் யூ. ஆமாங்க. நோபடி இஸ் கம்மிங் டு சேவ் யூ. நம்ம எல்லாருமே கஷ்டம் வரும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, யாராவது வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வெயிட் பண்ணுவோம். ஒரு ஃப்ரெண்டா, ஒரு லவ்வரா, ஒரு ரிலேட்டிவ், இல்ல லக்ல ஏதாவது நடந்து நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் தீந்துராதா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனா லைஃப் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? டேய் உன் லைஃப்க்கு நீ தாண்டா ஹீரோ. எதுவா இருந்தாலுமே நீ தாண்டா சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த இடத்துல ஃபீல் பண்ண வைக்கும். நைட் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, மைண்ட் ஃபுல்லாக கன்ஃபியூஷனாக இருக்கும். யாராவது வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்குவீங்க. நம்மளோட பிரச்சனையை யாராவது கேட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷனோ இல்லை வந்து அது சொல்லி நம்ம மைண்டை வந்து வெண்ட் அவுட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கும். பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா? எவ்ரிபடி இஸ் பிஸி வித் தர் ஓன் பேட்டில். ஆமாங்க, எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனையோட ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் ஹர்ஷா கேட்கும். ஆனால் உங்கள் டிஎஸை ஃபுல்லாக புரிஞ்சிக்கிற பர்சன் மோஸ்ட்லி நீங்கள் மட்டும்தாங்க. நீங்களாக தான் இருப்பீங்க. அண்ட் இந்த வேர்ல்டில் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கலாம், மோட்டிவேஷன் கிடைக்கலாம், அட்வைஸ் கிடைக்கலாம். ஆனால் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அந்த மொதல் ஸ்டெப் நீங்கள் மட்டும்தாங்க எடுத்து வைக்கணும். ஜிம் ஜாயின் பண்ண ஃப்ரெண்டு வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. ட்ரீம் ஸ்டார்ட் பண்ண பர்ஃபெக்டாக டைம் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே செல்ஃப் ரெஸ்பெக்டும் செல்ஃப் ஆக்ஷனும் தான் வந்து நம்மளை சேவ் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ஜாப் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரவாயில்ல, ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கோங்க. வேறு ஜாப், இந்த வேலை விட்டால் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உங்களை நீங்கள் தேத்திக்கோங்க. ஒன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களை நீங்கள் ரொம்ப எங்கேஜாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு லைஃபே பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, பரவாயில்ல, லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக ரீடிசைன் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர், நான் இதை சொல்லலை யாரையுமே நம்பாதீங்க அப்படின்னு, ஆனால் உங்கள் லைஃபோட ஸ்டேரிங் வீலை யார்ட்டுமே கொடுத்துடாதீங்க. டோன்ட் அலோ எனிபடி டு ரைட் யூ. அது மட்டும் நான் இங்கே ரொம்ப அழுத்தமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஃபெயிலியர் ஆகலை, நீங்கள் லாஸ் பண்ணல. பட் ரிமெம்பர் ஒன் திங், யாராவது வந்து உங்கள் லைஃப்பில் ஏதாவது மேஜிக் பண்ணி நம்ம லைஃப்பை மாற்றிடுவாங்க அப்படின்னு மட்டும் வெயிட் பண்ணாதீங்க. டைம் தான் போயிடும். கண்டிப்பாக ஒருத்தர் வந்து நமக்காக நிற்கணும் அண்ட் போராடணும். அந்த ஒருத்தர் யார் தெரியுமா? அண்ட் தட் சம்ஒன் ஹேஸ் டு பி யூ. பிகாஸ் nobody is coming to save you, but you can save yourself. Take care மக்களே. Bye. See you.